ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சட்னினா சாதாரண சட்னி இல்லை. இந்த மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விடையும் ரொம்பவே சுவையான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. தோசைக்கு இட்லிக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி நம்ம செய்திடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடாக வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 வெள்ளைப்பூடு அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 3 வத்தல் மிளகு அதை பாதி பாதியாக உடச்சி நான் இதில் சேர்க்குறேன். இங்கே நம்ம தனி மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கலை. இந்த வத்தல் மிளகு தான். அதனால் காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அது அனுசரித்து நீங்கள் வத்தல் மிளகா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. இனி நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லே வச்சு நம்ம இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக நான் இதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் நான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் கூட சுவை அதிகமாக இருக்கும். பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா ஒரு பெரிய வெங்காயம் இல்லை 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கூட கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இனி நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்குறேன். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் இப்போவே உப்பு சேர்க்குறேன். உப்பு எந்த உப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இனி இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்க்குறேன். இனி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போது இந்த மஞ்சள் தூளுடைய அந்த பச்சை வாசனையும் போகிறது மாதிரி எல்லாம் நல்லா வதங்கிடும். தக்காளியும் சீக்கிரம் வதங்கும். இப்போது இந்த மஞ்சள் தூளுடைய வாசனையெல்லாம் போன பிறகு நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதில் தூவுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போதும். அதுக்கும் குறைவாக தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நம்ம அதை மசிச்சே விட்டாச்சு. இப்போ இந்த அளவு நமக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அதுக்காக இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இது சீக்கிரமாக ஆறிடும். இப்போ ஆறியாச்சு. இனி மிக்ஸி ஜாரில் நம்ம இதை சேர்த்துடலாம். இது அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே நம்ம இதை மை மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் இருந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்படியும் மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக கொஞ்சம் சட்னி நமக்கு ஒட்டி இருக்கும். இதை லைட்டாக சுடு தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள எல்லாத்தையும் நம்ம இந்த சட்னியில் விட்டுறலாம். சுடு தண்ணி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இனி இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி நம்ம சட்னி தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடாக வச்சு பேனில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு 2 வத்தல் மிளகும் இதில் போட்டுருங்க. சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் to 7 சின்ன வெங்காயம் வரை நறுக்கி சின்னதாக சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இலைகள் சேர்க்கணும். கருவேப்பிலை இலைகள் இங்கே ஒரு 2 வாரமாக கடையில் கிடைக்கல. அதனால் எனக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்க்க முடியல. நல்லா இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி
ஃப்ரை ஆயிருச்சு. இனி இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி செய்து கொடுக்கும்போது இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இட்லினா இட்லியும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.